ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட். என்னடா திடீர்னு கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி போயிருந்தேன் இல்லையா? அதனுடைய ஃபாலோஅப்பாக ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் அதே கோயிலுக்கு பொங்கல் வைப்பாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விசேஷம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை. சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஏன் போகலைன்னா சரியான வெயிலாக இருந்ததுனால இங்கே ஈரோட்டில் இருந்து நான் அம்மா வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா ஒரு 5 hours ஆகும். வெங்கிக்கு காலேஜ் இருந்தது, சுனிக்கும் ஸ்கூல் இருந்தது. அப்போ ராகவுக்கு லீவு தான். போகணுன்னா நானும் ராகவும் போயிருந்துருக்கேன். வெயில் ரொம்ப இருந்ததுனால நான் அம்மா கிட்ட வரலன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, நான் போன உடனே அடுத்த நாளே திரும்பி ரிட்டர்ன் வரணும். ஏன்னா ராகவுக்கு அடுத்த நாளே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. 1 வீக் லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் மார்ச் 20th அன்னைக்கு நடந்தது. ராகவ் ஸ்கூலுக்கு மார்ச் 21st ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு வர மாதிரி இருந்தால் கூட எனக்கு வெயில் அவ்வளோக்கு டயர்டு தெரியாது. பட் இந்த வெயிலில் சீரியஸ்லி 5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறதுனா ரொம்ப அது பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அதனால் இந்த தடவை வரல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பெரியாண்டிச்சி சாமியை நல்லா சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போவீங்க இல்லையா? அப்போ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தேன். சில வீடியோ கிளிப்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கே டிமார்ட் ஷாப்பிங் எல்லாம் போயிருந்தோம். அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டிமார்ட் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் போகிறதா இருந்தால் வீக்கெண்டில் வெங்கிக்கும் லீவாக இருக்கும்போது தான் போவோம். இந்த டைம் டிமார்ட் போனது ஒரு பிளான் இல்லாமல் தான் போனேன். ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா, நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்ததுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் கிளாஸ் ஐட்டம்ஸில் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. எப்போ போனாலும் ஆஃபர் போட்டிருந்தா டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். லாஸ்ட் 2 டைம்ஸாக போனப்போ எனக்கு ஆஃபர் போடலை, அதனால் கிளாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுக்கலை. பட் இந்த தடவை ஆஃபர் இருந்ததுனால மேக்ஸிமம் என்னோட ட்ராலி ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸில் தான் ஃபில் பண்ணேன். ராகவ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு கிளாஸ் பாட்டில் வேணும்னு கேட்டிருந்தான். கிளாஸ் பாட்டில்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகாத ராகவ் உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராகவ் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் அது. எவ்வளோ சேஃபாக நான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறான் பாருங்க. நீ அவ்வளோ பொறுப்பாக வச்சுக்குவ. சைடுல போட்டு ஒரு பேக்குள்ள போட்டு இன்னொரு பேக்குள்ள போட்டு நீ பேக்கை தூக்கிட்டு பார்க்கல. நீ எவ்வளோ பாதுகாப்பாக நீ எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீ பேக்கை மாட்டிட்டு நீ மேலே ஏறுறப்ப எங்கேயாவது சைடில் முட்டுச்சு டனால். ராகவ் சொன்ன பாட்டிலை வாங்கியாச்சு. இப்போ 2 நாளாக ஸ்கூலுக்கு அதில் சாக்லேட் மில்க் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். சேஃபாக தான் இருக்குது. ஆக்சுவலி ராகவ் பாட்டிலெலாம் உடைக்க மாட்டான். நான் தான் 2-3 கப்பு சிங்கில் வச்சு வாஷ் பண்ணும்போது கை வலிக்கி விட்டு கீழே விட்டு அதனுடைய ஹேண்டில் எல்லாம் உடஞ்சி போய் செராமிக் கப்பு இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. ஸோ இந்த தடவை கொஞ்சம் சேஃபாக நான் கவனமாக பார்த்து வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்ட்டு. டிமார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் வெளியிலே சாப்பிட்டு வந்தாச்சு. ராகவ் 1 வீக் லீவில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ராகவ் மட்டும் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்போம். மொட்டை அடித்ததுனால கொஞ்சம் எண்ணெய் தடவி அவனுக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடலான்னு கூப்பிட்டேன். டக்குன்னு வந்துட்டான். ராகவுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எண்ணெய் வைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பிள்ளைங்க அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே வாலண்டியராக உட்கார வச்சு கொஞ்சம் இன்றைக்கி நான் கண்டிப்பாக தேய்ச்சே ஆமாம் ராகவ், வெயில் சரியான வெயில் அடிக்குது, மண்டையெல்லாம் சூடு ஏறிக்குச்சுன்னா தலைவலி வந்துடும், நீ எண்ணெய் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு தடவிட்டுருக்கேன். எண்ணெய் தடவி முடிச்சதுக்கப்புறம் ராகவ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணால். ரொம்ப நல்லா இருந்ததுமா, சூப்பராக மசாஜ் பண்ணி விட்டீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னு ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தான். அவங்க டேடி அக்கா எல்லாம் வந்ததுக்கப்புறம் அம்மா எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விட்டாங்க, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தான். இது சண்டே காலையில் எடுத்தது. சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு சுமியோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருந்தது. அதுக்காக போய் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் போய் பிக் பண்ண போகணும். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது சூப்பரான ஒரு ஜூஸ் கடையை பார்த்தோம். இப்போல்லாம் எங்கே வெளியில் போகும்போது வரும்போது இருக்கவே இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கரும்பு ஜூஸு. கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப விலை கம்மியான ஜூஸ் ஒன்றும் சொல்லலாம். அதனால் டக்குன்னு எங்கே பார்த்தாலுமே இந்த வெயிலுக்கும் அதுக்கும் நிறுத்தி 2 டம்ளர் வாங்கி குடிச்சிடுறது. வெங்கிக்கு ஐஸ் போடாமல் குடித்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு, சுமிக்கு, ராகவுக்கு 3 பேத்துக்கும் ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் குடித்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்போவுமே வெங்கி 2 டம்ளர் தான் மினிமம். நான் எனக்கு கரும்பு ஜூஸ் வேணாம், எனக்கு கம்மஞ்சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம பார்த்தா குடிக்காமல் விட மாட்டோம். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கிட்டேன். அந்த 1/2 டம்ளரும் நான் எப்படி குடித்தேன் தெரியுமா? மொத்தம் 4 டம்ளர் வாங்கினோம். இதில் 2 டம்ளர் ஐஸ் போடாமல் வெங்கிக்கு, 1 டம்ளர் ஐஸ் போட்டது சுமிக்கு, 1 டம்ளர் ராகவுக்கு. ஸோ நான் தான் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு 3 பேத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க வெயில் நிறையா இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு 3 பேரும் காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது கரும்பு ஜூஸ் நிறையா இருந்ததுனால கீழே சிந்துச்சா,
அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ வெங்கியோட கப்பில் இருந்து கொஞ்சம், சுமி ராகவோட கப்பில் இருந்து கொஞ்சம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் நானே குடிச்சிருப்பேன். நீங்கள் எல்லா கப்புமே நான் கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கொடுக்கும்போது நிறையா இருக்கும். ஆனால் நான் சுமி ராகவ் வெங்கி கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது 2ம் ஐஸ் போட்டது, வெங்கி கிட்ட கொடுத்தது ஐஸ் போடாதது. அப்போவே ராகவ கேட்டான், என்னம்மா கொஞ்சம் ஜூஸ் குறைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. கீழே சிந்துதேன்னு கொஞ்சமாக குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையாவே குடிச்சிட்டேன். வெங்கி குடிச்சு முடிச்சுட்டு செகண்ட் கிளாஸை ஐஸ் போடாதது வாங்கும்போது ஜூஸ் வந்து பத்தலை. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல போதும் அப்படின்னு சொன்னோம். ஒரு 3/4 டம்ளர் கிட்ட வந்தது, போதுமா அப்படின்னு சொன்னோம். இல்லை நான் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக கரும்பு போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. நான் உனக்கு கம்மஞ்சோறும் வாங்கி தரேன், நீ கரும்பு ஜூஸும் வேணா குடிச்சிக்கோ அப்படின்னாங்க. எனக்கு வயிற்றில் இடம் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் வேணான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் சரி இதில் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், அப்புறம் போய் கம்மஞ்சோறும் குடிச்சிக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் கம்மஞ்சோறு கடையில் போய் நிறுத்தியாச்சு காரை. இப்போல்லாம் இந்த வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம்னு தான் சொல்லணும். லாங் ட்ராவல் போகிறவங்க, நல்லா நடு வெயிலில் உச்சி வெயிலில் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் டக்குன்னு நிறுத்தி இந்த மாதிரி கரும்பு ஜூஸோ இல்லை கம்மஞ்சோறோ குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வயிறு ரொம்ப குளுன்னு இருக்கும். அன்றைக்கி நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து கம்மஞ்சோறு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கரும்பு ஜூஸை விட கம்மஞ்சோறு தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போல்லாம் கரும்பு ஜூஸ் வந்து எல்லா சீசன்லேயுமே விற்கிறாங்க. பட் கம்மஞ்சோறு வந்து இந்த வெயில் சீசனில் மட்டும்தான் விற்பாங்க. அதுக்கப்புறம் வின்டர்லலாம் இதை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நம்ம வீட்டிலே கூட செஞ்சு குடிக்க மாட்டோம். இந்த கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு எங்கள் கம்மஞ்சோறு டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சைட் டிஷ்ஷும் நிறையா வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து இந்த குடல், கொத்தரங்காய் வத்தல் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு சில கடைகளில் வந்து அது ரொம்ப நாள் வறுத்து வச்சுருந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சவுச்சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இதில் குடல் ரொம்ப பிடிச்சிது, அப்புறம் மாங்காய் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெங்கி நான் இந்த கடையில் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காரில் வந்து ஏறினதுக்கப்புறம், நீ வந்து கம்மஞ்சோறு குடிக்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்த மாதிரி தெரியல, சைட் டிஷ் கொடுத்தாங்க இல்லையா அதை சாப்பிட்றதுக்காகவே நீ இந்த கடைக்கு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நான் சைட் டிஷ்ஷை வந்து ருசித்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து நின்று எல்லா சைட் டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தேன். ராகவுக்கு வந்து கம்மஞ்சோறுனா அவ்வளோக்கு விரும்பி குடிக்க மாட்டான். ஆனால் இப்போ இந்த சீசனில் சொல்லி அவனை வந்து கம்மஞ்சோறு குடிக்க வச்சாச்சு. இப்போ வந்து விரும்பி குடிக்கிறானோ இல்லையா, ஆனால் குடிச்சு முடிச்சிடுறான். வெயில்னால 2 பேரும் கீழே வராமலே இருந்தாங்க. அப்புறம் சைடிஷ் எல்லாம் நல்லா இருக்கு ராகவ், நீங்கள் அங்கே வந்தால் தான் சைடிஷ் எல்லாம் சாப்பிட முடியும்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. போகிற வழியில் வந்து இந்த மாதிரி எப்போவுமே இந்த இடத்துல லெமன் வந்து விற்றுட்ருப்பாங்க. கேட்டகரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 4 லெமன் வாங்கிட்டு வந்தேன். காலையில் வெளியில் கிளம்பும்போது இன்றைக்கி லீவில் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே உரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டுட்டு போயிட்டேன். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும், தண்ணிக்குள்ளேயே இருந்தது. அதெல்லாம் உரித்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் ராகவ் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டதுனால அதை பாதியிலே விட்டுட்டு ஸ்நாக்ஸ் செய்ய வந்தாச்சு. இது என்ன ஸ்நாக்ஸ்னால் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் அப்படின்ட்டு. ராகவுக்கு வந்து இப்போது குக்கிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். லீவில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு ஏதாவது சிம்பிளான அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆல்ரெடி இதே மாதிரி நாங்கள் ஒயிட் சாஸ் பாஸ்தா ட்ரை பண்ணோம், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு கேக் பண்ணியிருந்தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படி வருதோ இல்லையோன்ட்டு நான் வீடியோ கூட எடுக்கலை. பட் ராகவே இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுக்கலனா பரவாயில்லம்மா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸு வீடியோ எடுத்தான். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரியலி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட எதிர்பார்க்கல. பேனில் வச்சு ஹீட் பண்ணி 40 மினிட்ஸு. இந்த பேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் நானே செய்யறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். பட் ராகவ் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். ராகவ் பண்ணதை பார்த்து எனக்குமே பேக்கிங்கில் ஓகே ஈஸி தான் போல், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீஸ் வந்து அப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோங்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருந்தது. பட் பெரிய நைஃப் வச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அதையும் ராகவ் தான் பண்ணான். இந்த மாதிரி ராகவ் சொல்லி ட்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ராகவ் தான் பண்ணுவான். நான் வந்து எது எவ்வளோ போடணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன்.
ராகவ் இந்த மாதிரி புதுசாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக வர்றதை பார்த்து எனக்குமே ரொம்ப அது மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நம்மளும் புதுசாக நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. தனியாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, மிளகாத்தூள், உப்பு, இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரவுண்டாக உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி, ராகவ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தான். சரியாக அது ப்ரெஸ் பண்ண வராததுனால நான் ஒரு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பண்ண அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நான் இப்போ இதை காமிச்சிட்ருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நடுவில் ப்ரெஸ் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீஸ் எடுத்து உள்ளே வச்சு அதை அழகாக வெளியில் தெரியாத மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த சீஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி, வெளியில் வராத மாதிரி கொஞ்சம் அமுத்தி நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு மிக்ஸில் இதை பாலை போட்டு அதை நல்லா முழுங்குற அளவுக்கு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆக்சுவலி கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஒரு 2-3 பால் மட்டும் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி போட்டுட்டு மற்ற பால்ஸ்க்கெல்லாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு கோட்டோடு நிறுத்தியாச்சு. பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் பண்ணுறதுக்கும் கோட் பண்ணாததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னா, நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண பால்ஸ் வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். கோட் பண்ணாதது அந்த மைதா மாவு மிக்ஸோடு நிறுத்தினது வந்து மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். 1 by 1 இந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுகிட்டே வரலாம். எது வந்து வெந்த மாதிரி தெரிஞ்சுதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று வேக எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் குழிப்பணியார சட்டியில் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் இந்த பால் அழகாக போய் உட்காரும். குழிப்பணியார சட்டியில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் இந்த பால் அதுக்குள்ளே ஒன்று போட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆகும். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து எண்ணெய்க்கிட்ட ராகவை அதிகம் விடலை. நம்ம பக்கத்தில் இருந்து எல்லாம் நான் எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ராகவ் ஒன்றா உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டுட்ருந்தான். ஸோ இந்த ராகவ் கையில் வச்சுருக்கிறது வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணது, கீழே லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணாதது. உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உள்ள சீஸ் வந்து அப்படி இழுக்கும்போது வருதா அப்படின்னு ராகவ் செக் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் வந்து மொசரல்லா சீஸ் போடலை, அதனால் அந்த இழுக்கிறது வந்து வந்தது. ஆனால் ஆட்லெலாம் காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இழுத்தா வர்ற மாதிரி இல்லை. பட் சீஸ் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக மெல்ட் ஆகிருந்தது. நானும் வெங்கியும் உள்ளே சீஸ் போடாத பால்ஸ் சாப்பிட்டோம். சுமிக்கும் ராகவுக்கும் சீஸ் போட்டதை சாப்பிட்டாங்க. இதுக்கு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷுன்னா அது டொமேட்டோ கெச்சப் தான். அதை வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் உரிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் இதை தண்ணியில் ஊற வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உரிச்சாதான் வீணாக போகாமல் இருக்கும், இல்லைன்னா அது சீக்கிரமாக வீணாக போயிடுங்கிறதுனால நைட்டு ஒரு 10:45 வரைக்கும் உட்காந்து இது ஃபுல்லாக எல்லாத்தையும் உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்தேன். எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி உரித்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் இருந்தது, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாங்கிறதுனால அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ உரித்ததை ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட்டு அடியில் ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்த பெரிய வெங்காயத்தை மேலே வச்சிட்டோன்னா அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கொட்டிட்டேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட்டு 11 மணி ஆகிடுச்சு. அன்றைக்கி சிரமம் பார்க்காம கொஞ்ச நேரம் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்த வர்ற 1 week ஃபுல்லாக நமக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிற வேலையே இருக்காது. இதே மாதிரி நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது நான் எப்படி பண்ணாங்கிறதையும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் ப்ரிசர்வேட்டிவாக எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இஞ்சி பூண்டு 1:1 ரேஷியோவில் எடுத்துகிட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், அதுதான் ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸையுமே கூட கூடிய சீக்கிரம் கண்ணாடி பாட்டிலாக மாற்றலான்னு இருக்கேன். இப்போதைக்கு சில கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகன்னு தனியாக கொஞ்சம் கிளாஸ் பாக்ஸஸும் வாங்கணும். ஸோ என்னென்ன நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேங்கிறத இப்போ பார்க்கலாம். மை பாட்டில்னு கவர் போட்டு கீழே ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, அதுதான் ராகவுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது. அது வந்து ஒரு 400 grams இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பாட்டிலாக தான் இருந்தது. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கீழே எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்னாங்கிறத காமிக்கிறேன்.
இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். டாக்டர் ஷர்மிகா வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷேக் சொன்னாங்க இல்லையா, அது வந்து செஞ்சு பார்க்கலாங்கிறதுனால ரெகுலராக சுமிக்கும் ராகவுக்கு எல்லாம் கொடுக்கலாங்கிறதுனால கொஞ்சம் வால்நட்டு, பாதாம், முந்திரி, இந்த பிளாக் ரெசின்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில். ஸோ அதையும் 2 எடுத்துக்கிட்டேன். அத்திப்பழமும் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் ஆட் பண்ணணும், அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தேன். பேரிச்சம்பழம் வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதனால் அதை மட்டும் நான் வாங்கலை. பாதாமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொன்று பிஸ்தா வந்து ஷெல்லோடு தான் கிடச்சிது, ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் ரெகுலராக பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாங்கிறதுனால ஒரு செட் ஃபுல்லாக அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ரெட் ரைஸ் வந்து எனக்காக வாங்கினேன். ரெட் ரைஸ் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் தனியாக ரெட் ரைஸ் வச்சுக்கலாங்கிறதுனால வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஈவினிங்கில் வேக வச்சு சாப்பிட்றதுக்காக பச்சைப்பயிறு, பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, இது எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வெங்கி தான் வாங்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. இல்லை நானே கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இது ஆஃபரில் போட்டிருக்காங்க, டேஸ்ட்டும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பளமும் ஆஃபரில், எப்போவுமே டிமார்ட்டில் ஆஃபரில் இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால் இங்கே ஒரு பேக்கெட் தான் இருக்கும். என்னோடய கையில் குளித்துன்னு ஒரு பேக்கெட்டில் எழுதியிருக்கு இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கு கொள்ளு மாதிரியே இருக்குது. அது கொள்ளுதானா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி அது எனக்கு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு கொள்ளு மாதிரியே இருந்தது. ஆனால் கொள்ளுன்னா ஹார்ஸ் கிராம்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே எழுதலை. சியா சீட்ஸ் கொஞ்சம் ஜூஸில் போட்டு குடிக்கலாங்கிறதுக்காக வாங்கினேன். இந்த வெஜ் மயோனைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பிள்ளைங்க. ஸோ பிள்ளைங்களுக்காக கொஞ்சம். ப்ரூனோவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்லிப்பர் தேவைப்பட்டது, அதுக்காக இந்த ஸ்லிப்பர் வாங்கினேன். 229 இருந்தது. நிறைய கலர்ஸ் இருந்தது. மெயினாக க்ரீனும் பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எது எடுக்கலாங்கிற கன்ஃபியூஷனும் இருந்தது. ஃபைனலாக பிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கப்பு வந்து எனக்குன்னு எடுத்தேன். 29 ருபீஸ் தான். பட் என்னென்னா சிங்கில் வாஷ் பண்ணும்போது அப்பப்போ கை வலிக்கு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த தடவை பார்த்துக்கணுன்னு யோசிச்சிருக்கேன். ராகவுக்கு தான் இந்த பாட்டில் வாங்கினோம். ரொம்ப அடம் பண்ணி வாங்கினான். இப்போ ரெகுலராக அதில் சாக்லேட் மில்க் போட்டு எடுத்து போயிட்டுருக்கான். 79 ருபீஸுன்ட்டு. இந்த பாட்டில் பால் ஊற்றி வைக்கலாங்கிறதுக்காக வாங்கினேன். கரெக்டாக அந்த கேப்போட 1/2 லிட்டர் வருது. 29 ருபீஸ் தான், விலை ரொம்பவே பரவாயில்ல. இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுருந்தது. 79 ருபீஸ் ஒரு பாட்டிலு. இது வந்து 500 கிராம்ஸ் பிடிக்கும். இதில் ஒரு 6 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். போக போக கிச்சனில் ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக மாற்றலான்னு இருக்கேன். இந்த பெரிய பாட்டில் வந்து 1.25 லிட்டர்ஸு, கொஞ்சம் பெருசு. இதுதான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 179 ருபீஸ். பட் நான் 159 ருபீஸ்க்குன்ட்டு ஒரு 6 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.